Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Amma ba'd. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதரர்களே, மறுமை மீது ஈமான் கொள்வது என்ற தொடரில் நரகத்தை பற்றி தான் இன்றைய அமர்விலே இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அந்த நரகம் எப்படிப்பட்டது, நரகம் படைக்கப்பட்டு விட்டதா, நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும், நரகத்தினுடைய அளவு எப்படி இருக்கும், நரகத்தில் அந்த தரக்காத் என்று சொல்லுவார்கள், நரகத்தினுடைய அடித்தளங்கள் அது எப்படி ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றியும், இன்னும் நரகத்தினுடைய அந்த அந்தஸ்துகளை பற்றி அதனுடைய பெயர்களாக குர்ஆனிலே வந்ததை நாம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்ததை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நரகம் என்பது ஒன்று இருக்கின்றதா என்று பார்க்க போனால், எப்படி சொர்க்கம் என்று இருக்கின்றதோ அதை போன்று நரகமும் படைக்கப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரஅய்து அபா சமாமா அம்ர் இப்னு மாலிக் யஜுர்ரு கஸபஹு ஃபின்னார். அதாவது அபு சமாமா அம்ர் பின் மாலிக், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அபு சுமாமா அம்ர் பின் மாலிக் அவனை நரகத்தில் நான் கண்டேன். அவன் தன்னுடைய குடலை வயிற்றிலிருந்து எடுத்துக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான். இப்படி இந்த நிலைமையிலே நான் அபு சுமாமாவை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு அறிவிப்பில் அம்ர் பின் மாலிக் என்றும் இன்னொரு அறிவிப்பில் அம்ர் பின் லுஹை என்றும் ஹதீஸில் வந்திருக்கின்றது. இவன் யாரு? இவனை ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் பார்க்கிறாங்க என்றால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தீனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தீனிலே முதலாவதாக அந்த இணை வைப்பை கொண்டு வந்தவன், முதலாவதாக ஷிர்க்கை கொண்டு வந்தவன் தான் அம்ர் பின் லுஹை. இதன் காரணமாகத்தான் யாரெல்லாம் இணை வைக்கின்றார்களோ அதனுடைய பாவம் அவனை சென்று கொண்டே இருக்கும். அவன் நரகத்திலே தன்னுடைய குடலை வெளியே எடுத்த வண்ணம் அவன் அலைந்து திரிந்து கொண்டிருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது எதை நமக்கு உணர்த்துது? நரகம் என்று இருக்கின்றது என்பதை உணர்த்துது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ரமதான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கம் திறக்கப்படுது, நரகம் அடைக்கப்படுது என்பது விளக்குது. அந்த ஹதீஸ் நமக்கு எதை விளக்குது? நரகம் என்பது ஒன்று உண்டு என்பதை விளக்குகின்றது. அதன் பிறகு மூன்றாவது ஹதீஸ் என்ன? ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய மண்ணறையிலே காலையிலும் மாலையிலும் அவருடைய இருப்பிடம் காண்பிக்கப்படும். அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கம் காண்பிக்கப்படும், நரகவாசியாக இருந்தால் நரகம் காண்பிக்கப்படும் என்ற இந்த ஹதீஸும் நம்மை எதை விளக்குகின்றது என்றால், சொர்க்கம் எப்படி இருக்கின்றதோ, சொர்க்கம் எப்படி படைக்கப்பட்டு விட்டதோ அதே போன்றே நரகமும் படைக்கப்பட்டு விட்டது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதன் பிறகு எப்படி சொர்க்கத்திற்கு வாசல்கள் இருக்கின்றதோ அதே போன்று நரகத்திற்கும் வாசல்கள் உண்டு. சொர்க்கத்திற்கு எத்தனை வாசல்களை நம்ம அறிந்து கொண்டோம்? 8 வாசல்கள். சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கின்றது என்பதாக நம்ம ஹதீஸிலிருந்து அறிந்து கொண்டோம். சரியா? நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனிலே நமக்கு இதற்கான ஆதாரம் கிடைக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வ இன்ன ஜஹன்னம லமௌஇதுஹும் அஜ்மஈன். அதாவது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், இந்த வசனத்துக்கு முன்னால் ஷைத்தானை பின்பற்றுகின்றவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டு வருகின்றான். இந்த உலகத்திலே யார் ஷைத்தானுடைய அடிசுவட்டை பின்பற்றி நடப்பார்களோ அவர்களுடைய அந்த தண்டனை, அவர்களுக்கு நாளை முடிவு எப்படி இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், வ இன்ன ஜஹன்னம லமௌஇதுஹும் அஜ்மஈன். உங்கள் அனைவருடைய வாக்களிக்கப்பட்ட இடம் நரகமாக இருக்கின்றது. ஷைத்தானை பின்பற்றி நடந்த, ஷைத்தானுடைய அடிசுவட்டை பின்பற்றி நடந்த உங்கள் அனைவருடைய, அதாவது ஷைத்தானை பின்பற்றியவர்களுக்கு அவர்களுடைய வாக்களிக்கப்பட்ட இடம் நரகமாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அதன் பிறகு சொல்லுகின்றான், லஹா சபஅத்து அப்வாப். அந்த நரகத்திற்கு 7 வாசல்கள் உண்டு. லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம். அந்த நரகத்திலே 7 வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசலுக்கும் அந்த நரகத்தில் உள்ள நரகவாசிகள் பிரிவுகளாக, அவர்களுக்காக அந்த ஒவ்வொரு வாசலும் இருக்கும், பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆக இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளலாம்? நரகத்திற்கு 7 வாசல்கள் உண்டு என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால், அந்த வாசல்களை வாசலுடைய அந்த கதவை வானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நரகவாசிகளை உள்ளே சென்று விட்ட பிறகு அதனை வேகமாக அடைத்து விடுவார்கள். இதனுடைய ஆதாரத்தையும் நாம் குர்ஆனிலிருந்து நாம் பெறலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், அதாவது நரகவாசிகள் நுழைவதற்கு முன்னால் நரகவாசல் திறக்கப்படும் என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது. நரகவாசிகள் நுழைந்து விட்ட பிறகு நரகத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படும் என்பதற்கும் திருக்குர்ஆனிலே நமக்கு ஆதாரம் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 39வது அத்தியாயம் 71வது வசனம், சூரத்து சுமர் 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸீகல் லதீன கஃபரு. யார் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தார்களோ, காஃபிர்கள் என்றால் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தவன், யார் இறைவனை நிராகரித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் நரகத்தின் பால்
கொண்டு செல்லப்படுவார்கள். எப்படி கொண்டு செல்லப்படுவார்கள்? ஜுமரா, அணி அணியாக கொண்டு செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, அவர்கள் அந்த நரகத்திற்கு அருகில் வரும் பொழுது ஃபுத்திஹத் அப்வாபுஹா, அதனுடைய கதவுகள் திறக்கப்படும். சொர்க்கத்திற்கு வரும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வ ஃபுத்திஹத் அப்வாபுஹா என்று அல்லாஹ் வாவு இணைத்து அல்லாஹ் சொல்லுவான். என்ன அர்த்தம்? சொர்க்கத்தினுடைய வாசல்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கும். ஆனா நரகத்தினுடைய வாசல்களோ நரகவாசிகள் வந்த பிறகு அவர்களுக்காக திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த நரகத்தின் காவலாளிகள் அவர்களிடத்திலே கேட்பார்கள், பாதுகாவலர்கள் கேட்பார்கள், அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வ யுன்திரூனகும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா, உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் வரவில்லையா? அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கவில்லையா? இன்னும் மறுமை நாளை பற்றி உங்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யவில்லையா? அப்படி என்று வானவர்கள் அந்த காவலாளிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள். நினைத்து பாருங்க சகோதரர்களே, எப்படி இருக்கும் அந்த நிலைமை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அதாவது ரசூல்மார்கள் வந்தும் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டும் மறுமை நாளை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை ஊட்டியும் அதன் பிறகும் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்றால் என்ன காரணம்? உங்களுக்கு வரவில்லையா என்று மாணவர்கள் கேட்க அவர்கள் சொல்லுவார்கள், காலு பலா, ஏன் வரவில்லை? வந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த மக்கள் அந்த ரசூல்மார்களை நம்பிக்கை கொள்ளவில்லை, அவர்களை உறுதிப்படுத்தவில்லை. வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அதாப், காஃபிர்களின் மீது, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களின் மீது அல்லாஹ்வுடைய அந்த வாக்கு, வேதனையின் வாக்கு உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன, நம்மளுடைய தொடர்பு என்னவென்றால், நரகவாசிகள் நரகத்திற்கு செல்லும் பொழுது நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும், அவர்களுக்காக திறக்கப்படும். சரியா? அதன் பிறகு சென்று விட்ட பிறகு, எல்லா நரகவாசிகளும் சென்று விட்ட பிறகு நரகம் என்பது அதனுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு விடும். மாணவர்கள் அதனுடைய வாசல்களை அடைத்து விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, அதாவது யார் நம்முடைய வசனங்களை நிராகரித்தார்களோ, யார் நம்முடைய வசனங்களை நிராகரித்தார்களோ அவர்கள் இடப்பக்கத்தினர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இடதுகாரக்காரர்கள். சரியா? வலப்பக்கத்தினரும் இருப்பாங்க, இடது பக்கத்தினரும் இருப்பாங்க. வலப்பக்கத்தினரும் இருப்பாங்க, இடது பக்கத்தினரும் இருப்பாங்க. யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்தார்களோ, நிராகரித்தார்களோ, நிராகரிப்பு என்றால் ஈமான் கொள்ளாமல் இருப்பதும் வந்துவிடும், ஈமான் கொண்டு விட்டு அதன் அடிப்படையில் நடக்காமல் இருப்பதும் வந்துவிடும். நல்ல விளங்கிக் கொள்ளணும். எந்த குர்ஆனிலே எந்தெந்த இடத்தில் எல்லாம் காஃபிர்கள் நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்றதோ, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்கள் ஆசை, அதாவது என்னன்னா நம்ம இதில் வரமாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அந்த ஆசையில் இருக்கக்கூடாது. மாறாக நிராகரிப்பு என்றால் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும், ஏற்றுக்கொண்டு விட்டு செயல்படாமல் இருப்பதும் வந்துவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக வானவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள்தான் இடப்பக்கத்தினர். அலைஹிம் நாருன் முஸதா, அவர்கள் மீது நரக நெருப்பு அமைக்கப்பட்டிருக்கும், நரக நெருப்பு அவர்கள் மீது போடப்படும், அதில் சுட்டரிக்கப்படுவார்கள். முஸதா, இன்னும் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டுவிடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். முஸதா என்றால் எல்லா வழிகளும், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விடும், இந்த நரக நெருப்பு அவர் மீது போடப்பட்டு அடைக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். நரகவாசிகள் நரகத்துக்கு சென்று விட்ட பிறகு அதனுடைய வாசல்கள் அனைத்து மூடப்பட்டு விடும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால், நம்ம சொர்க்கத்தை பற்றி படித்துக் கொண்டு வரும் பொழுது சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை பற்றி படித்தோம். சொர்க்கத்தில் எத்தனை அந்தஸ்துகள் இருக்கு? 100 அந்தஸ்துகள் இருக்கு, 100 படித்தரங்கள் இருக்கு, 100 தரஜாக்கள் இருக்கு. சரியா? அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு தரஜாக்களை அடைவார்கள். சரியா? சொர்க்கத்துல அந்தஸ்து என்பது அது மேலே சென்று கொண்டே இருக்கும். 100வது கடைசி. சரியா? 100, 99 இப்படியே மேலே மேலே சென்று கொண்டே இருக்கும். முதலாவது அந்தஸ்து என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். எப்படி சொர்க்கத்துக்கு அந்தஸ்துகள் இருக்கின்றதோ அதே போன்று நரகத்திற்கும் அந்தஸ்துகள் இருக்கின்றது. அதாவது அடித்தளங்கள், நரகத்திற்கும் அடித்தளங்கள், அடித்தட்டுகள் இருக்கின்றது. யார் பாவங்களை செய்கின்றார்களோ அவர்கள் அந்த அடித்தளங்களை அடைவார்கள். அந்த அடித்தளங்களுக்கு, அந்த நரகத்தில் உள்ள அந்த அந்தஸ்துகளை பெறுவார்கள். கீழே செல்ல செல்ல வேதனை கூடிக்கொண்டே இருக்கும். சொர்க்கத்துல மேலே செல்ல செல்ல எப்படி இன்பங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்குமோ, நரகத்தில் எப்படி என்றால் அடித்தளங்கள் கீழே செல்ல செல்ல வேதனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும். முனாஃபிகீன்கள் தான் நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களுக்கு தான் வேதனை கடுமையான வேதனை புரியப்படும். இதை நம்ம நரகத்துக்கு அந்தஸ்துகள் இருக்கின்றதா என்பதை பற்றி நம்ம எப்படி விளங்கிக் கொள்வது என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எப்படி சொல்லி இருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் நாம் விளங்கணும். ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ஹதீஸ்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு? ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா, அப்துல் முத்தலிபுடைய மகன். சரியா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஹல் நஃபஅத அபா தாலிபின் பிஷை ஃபஇன்னஹு கான யஹுதுக வ யக்தபு லக்,
அல்லாஹ்வின் தூதரே, அபு தாலிபை பற்றி என்ன கருதுகிறீர்கள்? அபு தாலிபுக்கு நீங்கள் ஏதாவது உபகாரம் செய்திருக்கின்றீர்களா? அபு தாலிபுடைய அந்த செயல் அவரை நாளை மறுமையிலே காக்குமா, காப்பாற்றுமா, பயனளிக்குமா? ஏனென்றால் அபு தாலிப் எப்படி இருந்தார்கள்? உங்களை பாதுகாப்பவர்களாக இருந்தார்கள். உங்களை அரவணைக்கக்கூடியவர்களாக, பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிஜமாலேயே அபு தாலிப் அவர்களை பற்றி பார்க்கும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு கிடையாது, அப்படியே வந்துருச்சு. சரியா? அபு தாலிப் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். சரியா? ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் வயகதபுலக், உங்களுக்காக பிறரை கோபப்படக்கூடியவர்களாக அபு தாலிப் இருந்தார்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள், இந்த செயல் அவருக்கு பயனளிக்குமா, நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து அவரை காப்பாற்றுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹ் நஅம், ஆம், அவர்களுடைய இந்த செயலானது அவருக்கு பயனளிக்கும். ஆனால் நரகத்திலிருந்து அவர் விடுதலை ஆவாரா என்று கேட்டால் அப்படி கிடையாது. சொர்க்கத்துக்கு செல்வாரா கேட்டால் கிடையாது. ஏன் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்? அபு தாலிப் ஏன் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்? அவர் யார்? நிராகரிப்பாளர். அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்துக்கு நெருக்கமாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வோடு உறுதுணையாக இருந்தாலும், பக்கபலமாக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக அவர்களும் நரகத்தில் இருப்பார்கள். ஆனால் நரகத்தின் அடிபாதாளத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் இல்லை என்றால் அபு தாலிப் அவர்கள் நரகத்தின் அடிபாதாளத்தில் இருந்திருப்பார்கள். சரியா? ஆனால் நான் இருப்பதன் காரணமாக, என்னுடைய சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அபு தாலிபுக்கு நரகத்திலேயே குறைந்த வேதனை செய்யப்படும். எதுவரையில் என்றால் அவருடைய கணுக்கால் அளவுக்கு நரக நெருப்பு அவரை தீண்டிக் கொண்டிருக்கும். கணுக்கால் வரை நரக நெருப்பு, கரண்டைக்கால் வரை நரக நெருப்பு அவர்களை தீண்டிக் கொண்டிருக்கும். அந்த தீண்டுதலின் காரணமாக அவர்களுடைய இந்த மண்டப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, முழுவதும் வெந்து விடும், சுட்டு எரித்து விடும், அதாவது வெந்து உருகி விடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்றால், நரகத்தின் சிறிதளவு வேதனையில் அவர்கள் இருப்பார்கள். நான் இல்லாதிருக்குவேன் என்றால், நான் என்னுடைய சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாமல் இருப்பானே என்றால் அவர்கள் அடிபாதாளத்தில் இருந்திருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, கடைசி அந்த கணுக்கால் வரைக்கும் உள்ள நரக நெருப்பு சுட்டெரிக்கும் பார்த்தீங்களா, என்ன செய்யும் என்றால் கீழே எரியக்கூடிய நெருப்பு அதனுடைய தாக்கம் மேலே வரைக்கும் சென்று அவருடைய அந்த மண்டையை உருக்கிவிடும் என்று ஹதீஸில் வருகின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நரகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நரகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி சொர்க்கவாசி சொர்க்கத்திலே குறைந்த இன்பங்களை கண்டு எனக்கு தான் அதிக இன்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று எண்ணுவாரோ, அதை போன்று தான் நரகவாசியும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற குறைந்த அந்த வேதனை அவரை எப்படி சிந்திக்க தூண்டுமே என்றால், எனக்கு தான் வேதனை அதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சிந்திக்க தூண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இது சாதாரண விஷயம் கிடையாது. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்வலி மினன் நார், நரகத்தின் அடிதட்டில் இருப்பார்கள், கீழ்பாதாளத்தில் இருப்பார்கள் என்று முனாஃபிகீன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதை விளக்குகின்றது என்றால், எப்படி சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் உண்டோ அதை போன்று நரகத்திலும் அடித்தளங்கள் உண்டு. அதற்கு தரஜாத் என்று அரபியில சொல்லப்படும், நரகத்திற்கு தரகாத் என்று சொல்லப்படும். அது அந்தஸ்து, இது அடித்தளம். சரியா? அதன் பிறகு அவர் யார் பாவ செயல்களை செய்திருக்கின்றார்களோ அவருடைய பாவ செயலின் காரணமாக நரகத்தின் பல்வேறு அந்த அடித்தளங்களில் இருப்பார்கள், வேதனை செய்யப்படுவார்கள். சரியா? நன்மை செய்திருந்தால் சொர்க்கத்தில் எப்படி அதிக நன்மைக்கு சொர்க்கத்தில் தரஜா உயர்ந்து கொண்டு செல்லும். இங்க அதிக பாவத்துக்கு கீழே சென்று கொண்டே இருக்கும், வேதனை அவருக்கு பல அதிகரித்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சமுரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்க சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது, அன்னஹு சமிஅ நபிய யகூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மின்ஹும் மன் தஅகுதுஹு நாரு இலா கஅபை, நரகவாசிகளில் சிலரை நரகம் அவருடைய கணுக்கால் வரை தீண்டிக் கொண்டிருக்கும், அவருடைய கரண்டைக்கால் வரை தீண்டிக் கொண்டிருக்கும். வமின்ஹும் மன் தஅகுதுஹு இலா ஹுஜ்ஸதிஹி, இன்னும் சிலரை நரகம் அவருடைய இடுப்பு வரை தீண்டிக் கொண்டிருக்கும், அவருடைய அமல்களின் காரணமாக, அவருடைய கெட்ட செயல்களின் காரணமாக. இன்னும் சிலரை வமின்ஹும் மன் தஅகுதுஹு இலா உனுகிஹி, அவருடைய கழுத்து வரை சிலரை நரக நெருப்பு தீண்டிக் கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக கெட்ட செயல்களுக்கு ஏற்றவாறு நரகத்திலும் தண்டனை உண்டு என்பதனை, அந்தஸ்துகள் உண்டு என்பதனை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மூமினாக இருக்கின்றார், ஆரம்பத்தில் அவர் நரகத்துக்கு செல்கின்றார் என்றால் அவர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்த இடங்களை மட்டும் நரக நெருப்பு தீண்டார். ஒரு மூமினாக இருக்கின்றார், ஆரம்பத்தில் நரகத்துக்கு செல்லுகின்றார் என்று வைத்துக் கொண்டால் அவரை நரக நெருப்பு அவர் சஜிதா செய்த இடத்தை மட்டும் தீண்டாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே சஹீஹ் தரத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், தஅகுலுன் நாரு இப்னு ஆதம இல்லா அஸர சுஜூத், ஹர்ரமல்லாஹு அலன் நாரி அன் தஅகுல அஸர சுஜூத், நரக நெருப்பானது ஆதமுடைய மகனை எல்லா இடத்தையும் அது தீண்டிவிடும்,
சாப்பிட்டு விடும். தக்குலு அக்கல யக்குலுனா சாப்பிடுறது, உண்டு விடும், புசித்து விடும். இல்லா அசர சுஜூத், சுஜூதுடைய இடத்தை தவிர எந்த இடத்தில எல்லாம் அவன் சஜிதா செய்து எந்த இடமெல்லாம் பட்டு இருக்குமோ அந்த இடத்தை மட்டும் நரகம் தீண்டாது. ஏனென்றால் அல்லாஹ் சஜிதா செய்த இடத்தை, எந்த இடத்துல அவன் சஜிதா செய்தானோ அந்த இடத்தை நரகம் தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகின்றது. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் நரகத்தினுடைய அந்தஸ்துகளுடைய பெயர்களை அப்படி நம்ம வந்து குர்ஆனிலே அல்லாஹ் வந்து பல பெயர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். உதாரணமாக எடுத்துட்டோம்னா சக்கர் என்று அல்லாஹ் சொல்றான், அல் ஜஹீம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லுகின்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கர், ஜஹீம், லதா, ஹாவியா, சரியா, வமா அத்ராக மாஹியா நாருன் ஹாமியா, ஞாபகம் இருக்கா? அல் காரியத்தும் அல் காரியா, வமா அத்ராக மல் காரியா, يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية. இது வந்து நரகத்தினுடைய அந்த அடித்தளங்களுடைய ஒவ்வொரு அந்தஸ்துகளுடைய பெயர். முதலாவது இது என்னவென்றால் ஜஹீம், அதாவது ஆர்டர் வைஸா இல்ல, அந்தஸ்துகள்ல ஒரு அந்தஸ்து, அடித்தளங்கள்ல ஒரு அடித்தளத்தினுடைய பெயர் என்பது ஜஹீம். அந்த ஜஹீம் யாருக்கு? ஃபஅம்மா மன் தகா, யார் இந்த தன்மைகள் எல்லாம் வருகின்றது, இப்படிப்பட்ட தன்மைகள் நம்முள் இல்லாதவாறு நாம் வந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் வந்து எச்சரிக்கின்றான், இந்த தன்மைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குமே என்றால் அவர்கள் நரகவாசிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் வந்து சொல்லி காட்டுகின்றான். நாம் கேட்கும் பொழுது நம்மிடையே இது இருந்தால் அதை நம்மிடமிருந்து விலக்கி விட வேண்டும், எடுத்து விட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் வரம்பு மீறினார்களோ, அல்லாஹ்வுடைய சட்டங்களை விட்டு யார் வரம்பு மீறினார்களோ, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு யார் வரம்பு மீறினார்களோ, வஅஸரல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கைக்கு யார் அதிக முக்கியத்துவத்தை வழங்கினார்களோ, உலக வாழ்க்கையை யார் மறுமையை விட ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தார்களோ, முக்கியத்துவம் வழங்கினார்களோ, ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா, கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பு அவருடைய இருப்பிடம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லி காட்டுகின்றான். இரண்டு தன்மை, வரம்பு மீறுவது, அல்லாஹ் அனுமதி அளித்த விஷயத்திலிருந்து வரம்பு மீறுவது, அல்லாஹ் தடுத்த விஷயத்திலிருந்து வரம்பு மீறுவது, சரியா? வஅஸரல் ஹயாத்த துன்யா, ரெண்டாவது என்ன? உலக வாழ்க்கைக்கு வந்து அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. உலக வாழ்க்கையை வந்து அடைய வேண்டாம் என்று இஸ்லாம் தடுக்கல, உலக வாழ்க்கையை வந்து பெற வேண்டாம் என்று இஸ்லாம் தடுக்கல. மாறாக இஸ்லாம் எதை தடுக்குது? உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை தந்துவிட வேண்டாம், மறுமையை விட உலகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து விட வேண்டாம் தான் இஸ்லாம் நம்ம வந்து தடுக்குது. அதனால் அந்த இதை தான் நம்ம வந்து விளங்கணும், சரியா? அவருடைய இருப்பிடம் நரக கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லுகின்றான். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் நரகத்தினுடைய ஒரு அந்தஸ்து என்னன்னா ஹுதமா. ஹுதமா என்றால் சிதைத்து சின்னா பின்னமாக்கக்கூடிய நெருப்பு. ஒருவனை சிதைத்து சின்னா பின்னமாக ஆக்கக்கூடிய நெருப்பு தான் வந்து ஹுதமா. அல்லாஹ் சொல்லுகின்றான், கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, அவ்வாறு இல்லை, நிச்சயமாக அவர்கள் ஹுதமாவிலே வீசி எறியப்படுவார்கள். வமா அத்ராக மல் ஹுதமா, ஹுதமா என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா, கொழுந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் தெரியுமா? நாருல்லா என்று சொல்றான், அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தன்பால் இணைத்துக் கொண்டு சொன்னான் என்றால் அதனுடைய மகத்துவத்தை வந்து அதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். எப்படி காபத்துல்லா, பைத்துல்லா, ஹரம், நம்ம மக்கால் இருக்கக்கூடிய காபத்துல்லா வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய இல்லம் என்று சொல்றான். மற்ற மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய இல்லம் தானே, மற்ற மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய இல்லம் தானே, ஆனால் அதை மட்டும் ஏன் அல்லாஹ் பைத்துல்லா என்று சொல்கின்றான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை அதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். நாக்கத்துல்லா என்று அல்லாஹ் வந்து சொல்றான், சரியா? அதாவது அல்லாஹ் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றான்? ரூஹுல்லாவா, ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து ஊதப்பட்ட ரூஹ், சரியா? எல்லாரும் வந்து அல்லாஹ்வுடைய இது இருந்தா நம்ம வந்து வந்தோம், அல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து நமக்கு வந்து ஆன்மா கிடைத்து நம்ம வந்து வந்திருக்கோம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் அவருடைய சிறப்பை உணர்த்ததாக அல்லாஹ் வந்து அப்படி சொல்றான். அதே மாதிரி தான் நாருல்லா, நரக நெருப்பை அல்லாஹ் என்ன சொல்றான்னா அல்லாஹ்வுடைய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான். அந்த நாருல்லாஹி மூகதா, கொழுந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பிலே அவர்கள் தூக்கி வீசி எறியப்படுவார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஹாவியா. ஹாவியானா என்ன? ஆழமான படுகொலி. ஹாவியா என்றால் ஆழமான படுகொலி. அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅம்மா மன் கஃபத் மவாசீனுஹு, யாருடைய தராசு தட்டு லேசாக இருக்குமோ, கணமில்லாமல் இருக்குமோ, அமல்கள் குறைந்து காணப்படுமோ, ஃபஉம்முஹு ஹாவியா, அவருடைய இருப்பிடம், உம்மு என்றால் இந்த இடத்துல இருப்பிடம், அவருடைய இருப்பிடம் ஹாவியா. ஹாவியானா ஆழமான படுகொலி. வமா அதராக மாஹியா, ஹாவியா என்றால் என்ன என்று உமக்கு அறிவிக்கட்டுமா? நாருன் ஹாமியா, அது சுட்டெரிக்கக்கூடிய நரக நெருப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான். நிறைய இடங்களை நாம் வந்து பார்க்கும் பொழுது சுட்டெரியக்கூடிய நெருப்பு, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு, தீக்கங்குகளை கக்கக்கூடிய நெருப்பு, மலைகளை போன்று இல்லை, மாளிகைகளை போன்று தீக்கங்குகளை கக்கக்கூடிய நரக நெருப்பு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லி காட்டுகின்றான். சாதாரண ஒரு கேண்டலுக்கு முன்னாடியே கையை எடுத்துக்கொண்டு சென்று நம்மால் 5 நிமிடம் கூட, 1 நிமிடம் கூட நம்மால் இருக்க முடியவில்லையே, அந்த நரக நெருப்பு
இந்த உலகத்தின் நெருப்பை விட பன்மடங்கு அதிகப்பட்ட நெருப்பாக அது இருக்கும். கிட்டத்தட்ட 70 என்று வருகின்றது. இன்னும் இப்படி சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பாக, பொசுக்கி விடக்கூடிய நெருப்பாக, சின்ன பின்னமாக ஆக்கக்கூடிய நெருப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் இப்படி விவரித்து சொல்லுகின்றான் என்றால் அதனுடைய அந்த உஷ்ணத்தையும் அதனுடைய அந்த பவரையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், சஉஸ்லீஹி ஸகர், அவர்களை நான் நரகத்திற்கு, சக்கர் என்று சொல்லப்படுகின்ற நரகத்திற்கு அனுப்புவேன். சக்கர் என்றால் என்ன என்று தெரியுமா? லா தபக்கி வலா ததர், யாரையும் அது மிச்சம் வைக்காது. சரியா? இன்னும் யாரையும் அது விட்டு விடாது. லவ்வாஹத்துல் லில் பஷர், சருமத்தை, நம்முடைய தோலை, மேனியை அது கரிக்க செய்துவிடும். அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு என்றால், அந்த நெருப்பிலே சென்று வேதனை செய்யப்படக்கூடியவர்களுடைய சருமம் அதாவது சுட்டு கரித்து விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது சக்கர். அதற்கு அடுத்து ஒரு பேர், ஒரு அந்தஸ்துடைய பேர் தான் லஸா. சரியா? லஸானா என்னன்னா தீப்பிழம்பு, சீறி எரியக்கூடிய தீப்பிழம்பு என்று அதற்கு அர்த்தம் சொல்லப்படுது. கல்லா, அவ்வாறு இல்லை. இன்னஹா லஸா, அது லஸா. நஸாஅத்தல் லிஷவா, நஸாஅத்துல் லிஷவா, தோலை அது சுட்டெரித்து விடும். ததுஉ மன் அதுபர வ தவல்லா, யாரை அது அழைக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த நெருப்பு, இந்த நரக நெருப்பு யாரை அழைக்கும்? யார் அல்லாஹ்வுடைய அந்த ஹிதாயத்தை புறக்கணித்து புறமுதுகு காட்டி ஓடுவானோ, யார் நேர்வழியை புறக்கணித்து புறங்காட்டி ஓடுவானோ அவர்களே அந்த நரக நெருப்பு அழைக்கும். அதன் பிறகு இன்னும் யாரை அழைக்கும்? பணத்தை சேர்த்து வைத்து பாதுகாத்து யார் வைத்திருக்கின்றானோ அவர்களையும் இந்த லஸா என்று சொல்லப்படுகின்ற இந்த நரக நெருப்பு அழைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பணம் அது அல்லாஹ் கொடுத்திருக்க அதனுடைய அந்த கடமையை நிறைவேற்றி விட வேண்டும், அதனுடைய அந்த ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். ஜக்காத்தை கொடுக்காமல் அந்த பணத்தை சேர்த்து வைப்பார் என்றால் இந்த தண்டனையில் அவர் அடங்குவார். இன்னும் அதற்கான சில தண்டனைகளும் குர்ஆனில் சொல்ல அதாவது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுது பணத்தை சேர்த்து 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 வைத்து, சேர்த்து மட்டும் வைக்கல, பாதுகாக்கவும் செய்யறார். சேர்த்து வச்சா திருடு போயிடும், ஆனா அவர் பாதுகாக்க செய்யறார், சேஃப்டியா வைக்கிறார், யாருக்கும் கொடுக்காம. இப்படிப்பட்டவரையும் அந்த நரக நெருப்பு அழைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய பொருளாதாரம் இது அல்லாஹ்வுடையது. சரியா? அதற்கு உரிமை அல்லாஹ் அதனுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றான். ஆக அந்த பொருளாதாரத்தினுடைய ஹக்கை நிறைவேற்றி விட வேண்டும். இல்லை என்றால் இந்த வேதனையில் ஆளாக்கப்படுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் நரகவாசிகள் நரகத்தில் ஒப்புக்கொள்வாங்க. அந்த நரக நெருப்பை பார்த்துவிட்டு தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு விடுவார்கள். நாங்கள் இந்த தவறுகளை செய்தோம் என்று ஒப்புக்கொள்வார்கள் வானவர்களிடத்திலே. ஃபஸுஹ்கன் லி அஸ்ஹாபி ஸைர், அங்கு சென்று ஒப்புக்கொள்வது அவங்களுக்கு எந்த பலனையும் அவங்களுக்கு அளிக்காது. இந்த உலகத்திலே உணர்ந்து திருந்தி தவறு செய்ய மாட்டேன் என்று இருந்தால் ஒருவர் இருப்பார் என்றால் அவருக்கு அது பயனளிக்கும். ஆனால் அங்கு சென்று விட்டு நான் இந்த தவறுகளை செய்து விட்டேனே, நான் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேனே, நான் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்து விட்டேனே என்று சொன்னால் அந்த நெருப்பானது அவரை விட்டு விடாது. மாறாக அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஸுஹ்கன் லி அஸ்ஹாபி ஸைர், கொழுந்து விட்டிருக்கக்கூடிய நரகவாசிகளுக்கு, அந்த நரகவாசிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதுவரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட வேதனைகள் நரகத்தில் இருக்கின்றன என்பதை பற்றி விளங்கிக் கொண்டோம். நெருப்பாலான வேதனைகள், சரியா? நெருப்பாலான வேதனைகளும் உண்டு. கடும் குளிரை கொண்டும் நரகத்தில் வேதனை செய்யப்படும். நரகத்துல நெருப்பு வேதனை மட்டும் கிடையாது, கடும் குளிரை கொண்டு ஜம்ஹரீர் என்று சொல்லப்படுகின்ற கடும் குளிராலும் நரகவாசிகள் வேதனை செய்யப்படுவார்கள். இது ஜம்ஹரீர் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஜம்ஹரீரா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்புறம் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, குளிர்ந்த நாள் வரும்பொழுது, ரொம்ப கடுமையாக குளிர் வீசக்கூடிய நாள் வரும்பொழுது ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறான். யா அல்லாஹ், என்னை இந்த இதிலிருந்து குளிரிலிருந்து என்னை காப்பாற்று என்று துவா கேட்க அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு நரகத்திலிருந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய அடியானை நரகத்திலும் கடும் குளிரிலிருந்து பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் நரகத்தை பார்த்து சொல்றான். இந்த ஹதீஸ் பைஹக்கியில பதிவு செய்யப்படுது. சஹீஹான ஹதீஸாக இது பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளலாம்? நரகத்துல நெருப்பாலான வேதனைகள் மட்டும் கிடையாது, மாறாக குளிராலான வேதனைகளும் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் நரக நெருப்பு அது அந்த தீப்பிழம்பை கக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னஹா தர்மி பிஷரரின் கல் கஸர், தீப்பிழம்புகளை நரகம் கக்கி கொண்டிருக்கும். அது எப்படி இருக்குமே என்றால் கல் கஸர், கஸர்னா மாளிகை போன்று இருக்கும். ஒரு நெருப்புல இருந்து அந்த கங்கு வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருப்புல இருந்து சும்மா சாதாரணமா இருக்குமா? இவ்வளவு பெருசா இருக்குமா? வச்சுக்கிட்டா கூட இவ்வளவு பெருசா, ஒரு எரிமலை இருந்து வரதுனா இவ்வளவு பெருசா வச்சுக்கலாம்ல. ஆனா நரக நெருப்பில் இருந்து வரக்கூடிய அந்த கங்கு மாளிகையை போன்று பெரிதாக இருக்கும். இன்னும் அல்லாஹ் சொல்றான், கஅன்னஹு ஜிமாலத்துன் சுகுர், மஞ்சள் நிற ஒட்டகத்தை போன்று
அந்த நெருப்பு வந்து காட்சியளிக்கும், அந்த கங்குகள் வந்து இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லி காட்டுகிறான். வயலுன் யௌமஇதின் லில் முக்கத்திபீன், பொய்ப்பிக்கின்றவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம் நரகம் எப்படிப்பட்டது, நரகத்தினுடைய அந்தஸ்துகள் எப்படி இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதன் பிறகு பார்க்க போனால் நரகத்தினுடைய ஆழத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒரு ஹதீஸை மட்டும் அறிவித்து விட்டு நம்ம அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, இந்த ஹதீஸ்ல இருந்து நரகத்தினுடைய அந்த ஆழத்தை வந்து நம்ம வந்து விளங்கிக் கொள்ளலாம். சரி, அது எப்படிப்பட்ட ஆழமுடையதாக இருக்கும் என்று விளங்கிக் கொள்ளலாம். ஒரு முறை என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு இருக்க திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களை நோக்கி கேட்டாங்க, அத்ததரூன மா ஹாதா, இந்த சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வும் கேட்டாங்க, சஹாபாக்களும் கேட்டாங்க அந்த சத்தத்தை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அத்ததரூன மா ஹாதா, இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? வழக்கம் போல சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அதிகமாக எங்களை விட அறியக்கூடியவர்கள் என்று சஹாபாக்கள் சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதா ஹஜருன் ருமிய பிஹி ஃபின்னாரி முந்து சபீன ஹரீஃபன், இது என்னவென்றால் 70 வருடங்களுக்கு முன்னதாக நரகத்திற்குள் வீசி எறியப்பட்ட கல்லின் சத்தம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி வீசப்பட்ட கல் இப்பொழுதுதான் அந்த நரகத்தின் அடித்தளத்திற்கு கடைசி அளவுக்கு அது சென்று கொண்டு அது அடைந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஃபஹுவ யஹ்வி ஃபின்னாரில் ஆன ஹத்தா இன்தஹா இலா கஅரிஹா, அது இப்பொழுதுதான் அந்த கல் தன்னுடைய ஆழத்தை எட்டியது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க. 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வீசப்பட்ட கல்லுடைய சத்தம் இப்பொழுது கேட்கின்றது என்றால் அந்த நரகம் எப்படி ஆழமுடையதாக இருக்கும்? எப்படி சொர்க்கம் பெரியதோ அதே போன்று நரகமும் பெரியது. நரகத்தை வானவர்கள் இழுத்து கொண்டு வருவாங்க. எப்படி இழுத்து கொண்டு வருவாங்க? கடிவாளங்களோடு. எத்தனை கடிவாளங்கள் இருக்கும் நரகத்துல? 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 வானவர்கள் வந்து இருப்பாங்க. அப்ப நான் விளங்கிக் கொள்ளலாம் நரகம் இப்படிப்பட்டது என்று. அல்லாஹ் நம் அனைவரும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. நரகத்திற்கு நம்மை தள்ளக்கூடிய அமல்களில் இருந்து, கெட்ட செயல்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று துவா செய்த வண்ணம் நான் உரையை முடித்துக் கொள்கின்றேன்.